ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஆர்ஆர்பி குரூப் டி அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி குரூப் டி அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 2/3/2026ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அப்ளிகேஷன் டேட்டை வந்து 9/3/2026 மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் குரூப் டி அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட் குயிக்கா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்ளை பண்ணுங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ZEN number 9/2025 ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் level 1 of 7th CPC pay matrix. Railway Recruitment Board has published ZEN number 9/2025 for recruitment for various posts in level 1 7th CPC pay matrix on 31st 1/2026 ஜனவரி 31ஆம் தேதி ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அந்த அப்ளிகேஷன் டேட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அதே மாதிரி மற்ற டேட்ஸும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. The revised dates for applying for the ZEN number 9/2025 as below. Closing date and time for online submission of application. Earlier date. ஸோ இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த தேதி பாத்தீங்கன்னா 2/3/2026 தான் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப ரிவைஸ்டு டேட் பாருங்க 9/3/2026. அப்ப குரூப் டி அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 9/3/2026 வரைக்கும் உங்களுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மார்ச் 9ஆம் தேதிக்குள்ள குரூப் டிக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணி முடிக்கணும். ஃபீஸ் பே பண்றதுக்கான டேட் லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் ஃபார் த சப்மிட்டட் அப்ளிகேஷன். இதுக்கு முன்னாடி 4/3/2026 மார்ச் 4ஆம் தேதி தான் ஃபீஸ் பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த டேட்டை பாத்தீங்கன்னா 11/3/2026 வந்து ஃபீஸ் பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட். டேட் அண்ட் டைம் ஃபார் மாடிஃபிகேஷன் விண்டோ, அதாவது கரெக்ஷன் விண்டோவுக்கான டேட் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 5/3/2026 இருந்து 14/3/2026 வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன்ல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது கரெக்ஷன் விண்டோனா என்னன்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து இந்த கரெக்ஷன் விண்டோல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப இந்த டேட்டை பாத்தீங்க அப்படின்னா 12/3/2026 இருந்து 21/3/2026 வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன்ல இருக்கும். ஸோ இந்த டேட்ல நீங்க ஏதாவது அப்ளிகேஷன்ல மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கரெக்ஷன் விண்டோவுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபீஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 250 ரூபா ஃபீஸ் வந்து கரெக்ஷன் விண்டோக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். அதனால அப்ளை பண்ணும் போதே தெளிவா எல்லா டீடைல்ஸுமே கரெக்டா கொடுத்துருங்க. Dates during which eligible scribe candidates must provide their scribe details in the application portal. So PWBD students இருப்பீங்க இல்லையா, அவங்க வந்து ஸ்கிரைபை கூட்டு போவாங்க எக்ஸாமுக்கு. ஸோ அவங்களோட டீடைல்ஸ் என்டர் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 15 மார்ச்ல இருந்து 19 மார்ச் நமக்கு சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த டேட்டை வந்து 22 மார்ச்ல இருந்து 26 மார்ச் வரைக்கும் மாத்தி வச்சிருக்காங்க. All other terms and conditions of ZEN number 9/2025 will remain unchanged. இது போக ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே எந்த மாற்றமுமே இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்க. Candidates are advised to regularly visit official websites of RRB for update. ஓகே, ஸோ இப்பதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ரயில்வேல இருந்து இந்த நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த அப்ளிகேஷன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்க இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. குரூப் டி அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 9/3/2026. ஸோ அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? சோ நான் குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டேன் மேடம், எனக்கு எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 2/3/2026 இன்னையில இருந்து தான் குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். குரூப் டிக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன், அப்ளை பண்ண போறேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டி அப்ளை பண்றதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்க அப்ளை பண்ணலாம். இல்ல ரயில்வேல அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு மினிமம் 18 வயசு இருக்கணும். 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும். 18 வயசு இருக்குனாலே குரூப் டிக்கு அப்ளை பண்ணலாம். நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால குரூப் டிக்கு படிக்க முடியுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஃபைனல் செலக்ஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. காலேஜ் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே குரூப் டிக்கு அப்ளை பண்ணுங்க. 9ஆம் தேதி தான் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ ஹவு டு அப்ளைன்னு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு தெளிவா அப்ளை பண்ணுங்க.
ஸோ இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனாலையும் 5 மார்ச் 2026 இருந்து நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸோட ஃபீஸ் அண்ட் வேலிடிட்டி வந்து சேஞ்ச் ஆகுறதுனால நம்ம ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 2/3/2026 இன்னைக்கு குரூப் டிக்கான ஃபைனல் பேட்சும் அதே மாதிரி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஃபைனல் பேட்சும் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, சோ ஒன்ஸ் நீங்க 1899 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரயில்வே எஸ்எஸ்சிக்கு இ புக் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்க்கான இ புக் வந்து கொடுத்துருவோம். எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1500 பே பண்ண வேண்டாம், 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 1000 பே பண்ண வேண்டாம், 699 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் ஆல்ரெடி 28ஆம் தேதியே க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்காக 2/3/2026 இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட உங்களுக்கு ஆஃபர் க்ளோஸ் ஆகுது. இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. சிஏனா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த நோட்டீஸ் இருக்கு இல்லையா, டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண நோட்டீஸை வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ குரூப் டி அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் மார்ச் 9ஆம் தேதி. ஸோ அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணுங்க. நான் திருப்பியும் சொல்லிட்டேன், நிறைய பேர் 2ஆம் தேதி தான் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்னு உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே, லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் அண்ட் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். பிளே ஸ்டோர்ல இருந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னையில இருந்து படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா எக்ஸாம் வந்து ஜூலைக்குள்ள நாம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 4 months வந்து டைம் இருக்கும். ஸோ சூப்பரா குரூப் டி வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.